ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் என்ற ஸ்தாபனத்தை நிறுவி பல ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களை உருவாக்கி சேவையை முழுமுதன்மையாக கொண்டு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய உயர்திரு மகா குருவாகிய விளங்கக்கூடிய நிறுவனர் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி, மேலும் இந்நிறுவனத்தில் ஜோதிட ஆசிரியர்களாக விளங்கி வரக்கூடிய குருமார்களாகிய ஜோதிஷ வித்யாபதிகள் அனைவருக்கும் வணக்கங்களையும், நிறுவனத்தில் இணைந்து பயின்று உலகம் முழுவதும் ஜோதிட சேவையாற்றி வரக்கூடிய ஸ்ரீஹரி ஜோதிட இந்நாள் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கற்கண்டு சர்க்கரை கமலா பலாசொலை கலந்த அவள்கடை பொறியும் கற்பூர தியூபேதியும் கற்பனை கிருபையருள்வாய் தொண்டு நான் உன்னடி ஒரு நாளும் தவறாமல் சுவசிக்க சிவசம்புகே சுதரமுக அமிர்தமுக சித்திபித்துகள் சூழும் எங்கள் சுந்தர கணேச தேவி. எல்லாம் அல்ல விநாயகப் பெருமானை முதன்மையாக தொழுது கொண்டு, வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமீது நின்ற குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தமக்கு மகனே முற்றாட தந்தை அடியேனை ஆளும் முருகேசர் நந்தவனமே விஸ்தாரமாக மயில் மீது ஏறி வரவேண்டும் எந்த நருகே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபீயக்ஷ ராகுவே கேதுவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மஸ்ரீ குருவே நமோ நமக. எல்லாம் அல்ல இறையருளின் அனுகிரகத்தினாலும் குருவருளாலும் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் 18 ஆண்டு காலம் தன்னுடைய மகத்தானதொரு, யாருமே செய்திட முடியாத மிகப்பெரிய ஜோதிட சேவையை ஆற்றி வருகின்றது. அது தற்பொழுது 18 ஆண்டுகள் நிறைவுற்று 19ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிருக்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னா, எத்தனை துறைகள் இருந்தாலும் சரி, அதில் 25 ஆண்டு 50 ஆண்டு 75 ஆண்டு வெள்ளி விழா பொன் விழா பவள விழா என்று சொல்வதெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு ஜோதிட துறையை எடுத்து நடத்தி அதில் இத்தனை ஆண்டு காலம் ஒரு நிறுவனம் பயணிக்கிறது என்றால் அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகத்திலேயே ஜோதிட துறையில் இத்தனை ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய ஒரே நிறுவனமாக நம்ம ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், அவர் பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைப்பரம்பொருளுக்கும், நம்முடைய நிறுவனத்தின் ஆராதன மூர்த்திகளாக விளங்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஹரிநாராயண பெருமாளுடைய அனுகிரகமும் குருவர்களும் நிரம்ப பெற்ற இந்த ஸ்தாபனம் 19ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருந்தாலும் இன்னும் பல 1000 ஆண்டுகள் கடந்து நிலைநிற்று இருக்கப் போகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆகையினால் நிறுவனம் மென்மேலும் வளர எல்லாம் அல்ல இறைவனை தருணத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு, நிறுவனம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஸ்திர கல்வியை முறையாக போதிக்கும் நிறுவனம். ஏதோ கடமைக்குன்னு மாணவர்களை சேர்த்தோம், அவர்களுக்கு ஜோதிடத்தை சொல்லி கொடுத்தோம், அவங்க எங்கன்னா போயிட்டு ஜோதிடம் பார்த்து அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டோன்னு விட்டுவிடாமல், முறைப்படி எப்படி ஒரு ஜோதிடத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டதை எப்படி வாழ்க்கையில் பிரயோகிக்க வேண்டும்,
நம்முடைய சாஸ்திரங்கள் எப்படி ஜோதிடத்தை வரையறுக்கின்றன, ஒரு சாஸ்திரத்தின் மூலியமாக எப்படி வழிநடத்த வேண்டும், எதிர்கால சமுதாயத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என அத்தனை விவரங்களையும் இங்கே ஒருங்கமைத்து கற்றுக் கொடுத்து, அதோடு மாத்திரமில்லாமல் எதிர்காலத்தில் தாங்கள் கற்ற கல்வி எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்து சேவையாற்றக்கூடிய ஒரே நிறுவனமாக நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக கடந்த பட்டமளிப்பு விழாவில் நமது நிறுவனர் ஐயா அவர்கள் தெரிவித்ததன் மூலமாக ஜோதிஷ் கைடு என்று சொல்லக்கூடிய புதியதொரு அமைப்பும் நிறுவனத்தோடு இணைந்து பயணிக்க இருக்கிறது. அதற்கும் அடியேனுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறுவனத்திற்கு வந்தோம், படிச்சோம், ஏதோ படிச்சதை வச்சு பயன்படுத்துகிறோம்னு இல்லாம அதற்கு அடுத்த நிலையில் அந்த மாணவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எப்படி கொண்டு சென்றால் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அறிந்து நிறுவனமானது செயலாற்றி வருகிறது. இப்படிப்பட்ட மகத்தான சேவையை செய்து வரக்கூடிய நிறுவனம் மென்மேலும் வளர இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் நம் நிறுவனத்தில் கற்றுத்தரக்கூடிய பாடத்திட்ட முறைகள் ஒவ்வொன்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020க்கு பிறகு நிறைய புத்தகங்கள் மாற்றம் அப்டேஷன். இன்னும் எந்த அளவுக்கு துல்லியமாக எளிமையாக பலன்களை உரைப்பதற்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டுமோ, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அடிப்படை நிலையில ஜாயின் பண்ணி முதுநிலை முடிச்சு பூர்த்தி ஆயிட்டு வெளியில போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த புத்தகத்தினுடைய அப்டேஷன் வருது. மாணவர்களே கேட்குறாங்க, ஐயா என்னங்கய்யா அதுக்குள்ள புத்தகம் மாறி இருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவிற்கு ஏன்னா மூல நூட்கள்ல எத்தனையோ விவரங்கள் விதிமுறைகள் கொடுத்திருந்தாலும் அதை நவீன கால ஜோதிடத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைத்து மிக எளிமையாக பலன்களை உரைப்பதற்கு ஏற்றாற்போல் அமைத்து கொண்டு வரக்கூடிய பாடத்திட்ட முறைகளை வகுத்து அதற்கேற்றாற்போல் ஜோதிட குருமார்களை உருவாக்கி நிறுவனமானது மகத்தான சேவையை ஆற்றி வருகின்றது. அது மட்டுமின்றி மாணவர்கள் எளிமையாக பலன்களை உரைப்பதற்காக ஜோதிட மொபைல் செயலி, மென்பொருள் சேவை என அனைத்தையும் வழங்கி வருகிறது. அதனுடைய ஒரு பிரிவாக தற்பொழுது வருகின்ற பட்டமளிப்பு விழாவில் திருமண பொருத்தம் 2020 ஃபார்மட் ஆனது வெளியாக இருக்கிறது. இன்னும் எளிமைப்படுத்தப்பட்ட முறையில் எளிமையாக திருமண பொருத்தத்தை பார்க்கின்ற வகையில் அமைக்கக்கூடிய அந்த மென்பொருள் வடிவமைப்பும் வெளியாக இருக்கின்றது. ஆகையினால் ஒருவர் ஸ்ரீஹரியில் மாணவராக நிறுவனத்தில் இணைந்தால் நிச்சயமாக அவர் ஜோதிடராகத்தான் வெளியே செல்ல முடியும் என்ற நிலையை நிறுவனம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிறுவனமானது எத்தனை காலங்கள் கடந்தாலும் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமின்றி இத்தகைய நிலையில் நிறுவனம் வளர்வதற்கு துணையாக இருந்து கொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய நம்முடைய நிறுவனத்தினுடைய ஆராதன மூர்த்திகளுக்கும், ஏன்னா ஒவ்வொரு பட்டமளிப்பு விழாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விசேஷமான பூஜைகள், ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இறையருளோடு கூடிய ஸ்தாபனமாக நமது ஸ்ரீஹரி நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இறையருளும் குரு அருளும் நிரம்ப பெற்ற இந்த ஸ்ரீஹரி வித்யாலயத்தில் பயிலக்கூடிய அத்தனை மாணவர்களும் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைவது என்பதில் ஐயமும் கிடையாது.
ஆகையினால் நிறுவனமானது தன்னுடைய மகத்தான சேவையை தொடர்ந்து செயலாற்றிட இறையருள் துணை புரிய பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்டது ஒரு நிலையில் அடியேனுக்கு இன்றைய தினம் ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய 19ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி சிறப்பு வாய்ச்சாட் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அடியேனுக்கு சந்திரநாடி என்ற தலைப்பின் கீழ் வாய்ப்பினை நல்கிய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு அடியேனுடைய சிரம் சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அடியேனுடைய குருநாதராக இருந்து வழிநடத்தி வரக்கூடியவரும் இந்த சந்திரநாடியை அடியேனுக்கு கற்பித்து அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அடியேனிடம் தெரிவித்து வந்து என்னை வழிநடத்தி வரக்கூடிய என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய திண்டிவனம் மைய வித்யாபதியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா திரு சேகரன் ஐயா அவர்களுடைய பாதங்களை வணங்கியும், இந்த சந்திர நாடியும் ஜாதக பலனும் என்ற தலைப்பின் கீழ் அடியேன் இன்றைய தினம் வகுப்பிற்குள் செல்கிறேன். சந்திர நாடி, சந்திரன் பிளஸ் நாடி என்பதே இதனுடைய பொருளாக அமைகிறது. நவகிரகங்களில் மாத்ருஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் சந்திர பகவான். நவகிரகங்களில் இரண்டாவது கிரகமாக தாய்க்கு அழைக்கப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட சந்திரனை வைத்து நாடி முறையில் பலன் காண்பதே இந்த சந்திர நாடி ஆகும். கோச்சாரத்தினை தெளிவாக பிரதிபடுத்துவதே இந்த சந்திர நாடியின் முக்கிய அம்சமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் கதாநாயகனாக விளங்கக்கூடிய சந்திர பகவானை முதலில் அடியேன் பிரார்த்தித்துக் கொண்டு வகுப்பிற்குள் செல்கிறேன். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாதே. சந்திர பகவானை போற்றி போற்றி. நம்முடைய முன்னோர்கள் இந்த சந்திரனை பிரதானமாக வைத்து உணரும் பொருட்டு நிறைய பழமொழிகளை நமக்கு வகுத்திருக்கிறார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இப்படிப்பட்ட பழமொழிகள் எல்லாம் நமக்கு இந்த சந்திரன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. சந்திரனே நம்முடைய உடல், மனம், எண்ணம், புத்தி, செயல்பாடுகள், சிந்தனை, வளர்ச்சி இவற்றை அனைத்திற்கும் பிரதான காரணமாக அமைகிறார். ஜாதகத்தில் கூட முதலில் ராசியே பிரதானமாக அமைந்து குழந்தை ஜனனமாகும் பொழுதுதான் லக்னமானது அமைகிறது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் வீதமாக 2.25 நாட்களில் ஒரு ராசியை கடக்கிறார். ஆகையினால் ஒரு நாள் முழுக்க ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறார். அப்ப சந்திரன் தான் முதல்ல பிரதானமா ஒரு ஜாதகத்துல அமைகிறார். அதன் பிறகுதான் குழந்தை பிறந்த நேரத்தின் அடிப்படையில் லக்னம் கணிக்கப்படுகிறது. எனவே இந்த ராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பயணிக்கும் இடமே பிரதானமாக ஒரு ஜாதகத்தில் அமைகிறது. அப்பேற்பட்ட தன்மை பொருந்தியவர் இந்த சந்திரன். அது மட்டுமின்றி
சந்திரனுடைய நிலையை வைத்துதான் பெரும்பாலும் கோச்சார பலன்கள் பெரும்பாலும் கிடையாது, அத்தனையுமே சந்திரனை வைத்துதான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, கிரக பெயர்ச்சிகளில் கூட இந்த சந்திரன் முக்கியத்துவம் வாய்ந்தவராக அமைகிறார். உதாரணத்திற்கு 7 சனி, அஷ்டம குரு, இப்படி அனைத்துமே இந்த சந்திரனை வைத்துதான் பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் கிடையாது, ஜோதிடமே தெரியாதவர் கூட பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த சந்திராஷ்டமம் என்பதும் கூட இந்த சந்திரனை வைத்தே கணக்கிடப்பட்டு வருகிறது. ஆகையினால் அத்தகைய முக்கியத்துவம் தன்மை பெற்றவராக இந்த சந்திரன் விளங்குகிறார். ஜன்ம ராசிக்கு 8ல் கோச்சார சந்திரன் வரும்பொழுது அந்த சந்திராஷ்டமம் என்பது நிகழ்கின்றது என்பது பெரும்பாலும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சந்திரனை வைத்து பார்க்கக்கூடிய நாடி முறையில் ஒன்றுதான் இந்த சந்திர நாடி. நாடி என்பது சேர்க்கை என்று பொருள். ஆகையினால் சந்திரனோடு இணைந்துள்ள கிரகங்களை மையப்படுத்தி இந்த சந்திர நாடியானது பார்க்கப்படுகிறது. சந்திரனை வைத்து பலன் கூறுவதால் இதற்கு சந்திர நாடி என்று பெயர். இந்த சந்திர நாடியை நாம் பார்ப்பதற்கு முன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. சந்திரநாடியை நாம் பிரயோகப்படுத்த வேண்டுமானால் நமக்கு அதற்கு முன்பாக சில விஷயங்கள் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக சந்திரநாடி மூலம் பலன் வெளிப்படுத்துவதற்கு பிரதானமாக தேவைப்படுவது 5 அமைப்புகள் இருந்த போதிலும் கட்டாயம் 3 அமைப்புகள் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். 1, கிரகங்களின் காரகத்துவங்கள். 2வது, ராசிகளின் காரகத்துவங்கள். 3வது, பாவகங்களின் காரகத்துவங்கள். காரகத்துவம் என்பது செயல்பாடுகளை குறிக்கும். ஒரு கிரகம் என்ன செய்யும், ஒரு ராசி என்ன செய்யும், ஒரு பாவகம் என்ன செய்யும், இதை யார் ஒருவர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் இந்த சந்திர நாடியில் மிக மிக எளிமையாக, மிக சர்வசாதாரணமாக தசாபுக்திகளை பற்றி இல்லாமல் கவலைப்பட தேவையில்லை. இயங்கும் பாவங்களை கணிக்காமல் மிக சர்வசாதாரணமாக எளிமையான முறையில் பலன்களை வெளிப்படுத்த முடியும். அதற்கு இந்த 3 விஷயங்கள் பிரதானமாக அமைகிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய காரகத்துவங்கள்லாம் நம்மளுடைய அடிப்படை புத்தகத்துல, முதல் பாட புத்தகத்துல பிரமாதமா கொடுத்திருக்கிறாங்க. பழைய புத்தகங்களை விட இப்ப புதிய புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா, மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரகத்துவங்களை எடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் 20 காரகத்துவங்கள், பிரதான காரகத்துவங்களை, முக்கியமான காரகத்துவங்களை கொடுத்திருக்காங்க. லட்சக்கணக்கான காரகத்துவங்கள் இருந்த போதிலும் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த 20 காரகத்துவங்கள் நம்ம புத்தகத்துல கிரகங்களுக்கும் சரி, பாவகங்களுக்கும் சரி ரொம்ப பிரதானப்படுத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப ராசிகளுடைய காரகத்துவம் இல்லையே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அத்தியாயம் 2ல பாத்தீங்கன்னா ராசிகளின் தன்மைகளும் பிரமாதமா இருக்கு. ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்ப மேஷ ராசியினுடைய தன்மை எப்படி இருக்கும், அது ஆண் ராசி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துல நெருப்பு தன்மையை கொடுக்கிறது. இப்படி அந்த ராசியினுடைய தன்மைகளை கிட்டத்தட்ட ஒரு 16, 17 நிலைகள்ல தெளிவா புத்தகத்துல அவ்வளவு பிரமாதமா கொடுத்திருப்பாங்க. எனவே இந்த கிரகங்களுடைய காரகத்துவம், ராசியின் காரகத்துவம் மற்றும் பாவக காரகத்துவங்களை யார் ஒருவர் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறாரோ, ஏன்னா ஜோதிடத்தை பாத்தீங்க அப்படின்னா மனப்பாடம் செய்தோ படித்தோலாம் தெரிந்து கொள்ள முடியாது. தன்னுடைய வாழ்நாள்ல யார் ஒருவர் அதை பிரயோகப்படுத்துகிறாரோ அவரால தான் ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கிரகங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்கு.
அப்ப வெளியில நம்ம காலையில எழுந்து வெளியில வரோம், இல்ல எங்கேயோ வெளியில போறோம்னு வச்சுக்கோங்க. எதிரே வரக்கூடிய நபர் என்ன உடை அணிஞ்சிட்டு வர்றாருன்னு பாருங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் மஞ்சள் நிறத்துல வராரு. அப்ப குரு வராருன்னு நம்ம நெனச்சுக்கணும். அதே ஒருத்தர் ஆரஞ்சு நிறத்துல வராருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் வராருன்னு நெனச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தர் பச்சை நிறத்துல வராருன்னா, புதன் வராரு அப்டின்னு நெனச்சுக்கணும். இப்படியாக நம்ம உள்வாங்கிக் கொண்டு அந்த விஷயங்களை சேகரிக்கும் பொழுதுதான், நமக்கு இந்த பலன்களை வெளிப்படுத்துவதற்கு கிரகங்களுடைய காரகத்துவங்கள்லாம் சரி, ஜோதிடமும் சரி, நம் நினைவிற்கு எளிமையாக வரும். புரிந்து கொள்வதற்கும் எளிமையாக இருக்கும். ஆகையினால், இந்த 3 காரகத்துவங்களை நாம் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே, இந்த சந்திர நாடியை மிக சாதாரணமாக பயன்படுத்த முடியும். எனினும், சந்திர நாடியினுடைய பலன்களை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு 5 முக்கிய விஷயங்கள் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். 1 அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிரகங்களின் காரகத்துவம். 2வது கிரகங்களின் சேர்க்கை பலன். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தினோடு சேர்ந்தால் என்ன செய்யும்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்டின்னா, சூரியன் அப்டின்னு சொன்னா நமக்கு தெரியும். அவர் நெருப்பு கிரகம். அவரோடு இன்னொரு கிரகம் சேர்றார் அப்டின்னும் பொழுது, அந்த 2 கிரக சேர்க்கை என்ன செய்யும்? அப்டின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்மளுடைய 5ஆம் நிலை பாட புத்தகத்துல, நாடி ஜோதிடத்துல ஒவ்வொரு கிரகமும் இன்னொரு கிரகத்தினோடு சேர்ந்தால் எப்படி பலன் தருவாங்கன்னு ரொம்ப பிரமாதமான புத்தகம். புத்தகத்துல அருமையா குடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு பாட புத்தகங்களையும் சரி, நம்ம படிக்கும் பொழுதும் சரி, அது நினைவில கொண்டுட்டு வர, அந்த கிரக சேர்க்கையினுடைய பலன்கள் நமக்கு தெளிவாக விளங்கும். ஆகையினால் 2வதாக கிரக சேர்க்கை பலன் நமக்கு தெரியணும். 3வதாக ராசியின் காரகத்துவம். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிங்களுடைய காரகத்துவங்கள தெரிஞ்சிருக்கணும். ராசிகளுடைய அளவு, பாலினம், உடல் உறுப்புகள், தமிழ் மாதங்கள், பஞ்சபூத தத்துவம், சரம்ஸ்தரம் உபயம் இப்படி அத்தனை விஷயங்களையும் ராசியினுடைய காரகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். 4வதாக அன்றைய கோச்சார நிலை. என்னைக்கு ஒருத்தர் நம்ம ஜாதகம் பார்க்க நம்ம கிட்ட வருகிறாரோ, அன்றைய தினத்தினுடைய கோச்சார நிலை. ஒரு ஜோதிடருக்கு மிக, மிக, மிக இன்றியமையாதது கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய தினசரி கிரக நிலை. காலையில எழுந்த உடனே நம்மளுடைய நித்திய அனுஷ்டானலாம் பிரார்த்தனை முடிச்சுட்டு, தினமும் ஒரு நோட்டு புத்தகத்திலயாவது கோச்சாரத்தை எழுதி வைக்கணும். ஏன்னா, அப்பதான் நமக்கு அன்றைய கிரக நிலையை பரிபூர்ணமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப எளிமையா பலன் சொல்வதற்கு இன்றியமையாதது கோச்சார நிலை. அடியேன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாணவர்கிட்டலாம் அடிக்கடி சொல்றது, தினசரி கோச்சாரத்தை எழுதி வைங்க. ஏன்னா, அப்பதான் ஒரு கிரகம் எந்த நிலையிலிருந்து என்ன நிலைக்கு மாறிட்டு இருக்கு, என்ன ராசியில பயணிச்சுட்டு இருக்கார், அடுத்து என்ன நட்சத்திரத்த கடக்க போகிறார், என்ன ராசிக்கு போக போகிறார், அப்படின்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆகையினால் அன்றைய கோச்சார நிலை 4வதாக அமைகிறது. 5வதாக பாவக நிலை. லக்னம் துவங்கி 12 பாவங்களுடைய காரகத்துவங்கள் மிக, மிக, மிக இன்றியமையாதது. அப்ப பாவகன்றது எப்போ ஒரு இடத்துல மாறுது அப்படின்னா, லக்னம்னு எப்போ ஒருத்தன் நம்ம கணிக்கிறோமோ, அப்பதான் அந்த பாவகம்ன்ற தன்மைய அந்த ராசி பெறுகிறது. ஆகையினால் 5வது நிலையாக பாவக நிலை. மேற்சொன்ன இந்த 5 நிலைகளை வைத்துதான் இந்த சந்திர நாடியானது பார்க்கப்படுகிறது. மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். 1 கிரகங்களுடைய காரகத்துவம், 2 கிரகங்களின் சேர்க்கை பலன், 3வது ராசிகளின் காரகத்துவம், 4வது அன்றைய கோச்சார நிலை, 5 பாவக நிலை. மேற்சொன்ன 5யும் பயன்படுத்தி எந்த ஒரு பெரிய கணித முறைகளும் இன்றி மிக சர்வசாதாரணமாக 80% பலன்களை இந்த சந்திர நாடியின் மூலியமாக நாம் தெரிவித்து விடலாம்.
அதாவது கோச்சார நாளின் நட்சத்திர கிரக காரகத்துவம் தான் பார்க்கின்ற நாளின் அனைத்து செயல்பாடுகளையும் இயக்கக்கூடியது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய கோச்சாரத்தை எடுத்துக்கோங்க. இன்றைய கோச்சார நிலை பாத்தீங்க அப்படின்னா, தற்பொழுது திருவோண நட்சத்திரம் முடிந்து அவிட்ட நட்சத்திரம் பயணிச்சிட்டு இருக்கு. அந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருப்பவர் செவ்வாய். ஆகையினால் அந்த கிரக காரகத்துவம் தொடர்புடைய செயல்பாடுகள் தான் பிரதானமாக இயங்கக்கூடிய தன்மையை பெறுகிறது. அனைத்து கேள்விகளுக்கு முன்பாக கோச்சார சந்திரன் பிறந்த ஜாதகத்தில் நின்ற ராசிப்படி கேள்வி பதிலாக அமையும். அதாவது உங்களுடைய ஜனனகால சந்திரனுக்கும் கோச்சார சந்திரனுக்கும் பெறக்கூடிய தொடர்பின் அடிப்படையிலேயே இந்த சந்திர நாடி பலன்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த சந்திர நாடியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பிரதானமாக 4 விதிகள் இதற்கு அமைக்கப்படுகிறது. இந்த சந்திர நாடியை பார்ப்பதற்கு நமக்கு தேவையான விஷயங்கள் 1 ஜனன ஜாதகம், 2வது அன்றைய கோச்சார கிரகங்கள். இவை 2 மட்டும் இருந்தாலே போதும். மிக சர்வசாதாரணமாக இந்த சந்திர நாடியை நாம் பார்க்கலாம். இந்த சந்திர நாடிக்கு பிரதான விதிகளாக 4 அமைகிறது. அதில் முதல் விதி, சந்திரன் கோச்சாரத்தில் எங்கு நிற்கிறதோ அந்த ராசியில் ஜென்ம ஜாதகத்தில் நின்ற கிரகம் அல்லது அந்த ராசியை பார்க்கும் பிறந்த ஜாதக கிரகம் அல்லது கிரகங்கள் இவைகளையே கேள்வியும் பதிலையும் நிர்ணயிக்கின்றன. மீண்டும் ஒரு முறை அடியேன் தெரிவிக்கிறேன். சந்திரன் கோச்சாரத்தில் எங்கு நிற்கிறதோ அந்த ராசியில் ஜென்ம ஜாதகத்தில் நின்ற கிரகம் அல்லது கிரகங்கள் அல்லது அந்த ராசியை பார்க்கும் பிறந்த ஜாதக கிரகம் அல்லது கிரகங்கள் இவைகளே கேள்வியையும் பதிலையும் நிர்ணயிக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்றைய கோச்சார சந்திரன் மகர ராசியில் பயணிச்சிட்டு இருக்கார். எனவே இப்ப யாரெல்லாம் இந்த வாய்ச்சாட் கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய ஜாதகத்துல மகர ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது அந்த மகர ராசியை உங்க ஜனனகால கிரகங்கள் எது பார்த்துட்டு இருக்கோ அது தொடர்புடையான கேள்விகளும் பதிலுமாக அமையும். வந்திருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு அது தொடர்பான கேள்வியை தான் உங்களிடத்தில் கேட்பார். நீங்களும் அதை வைத்தே அவருக்கு என்ன பண்ணலாம்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலை சொல்லலாம். 2வது விதி, ஜென்ம ஜாதகத்தில் எந்த கிரகத்தை கோச்சார சந்திரன் சந்தித்து வந்துள்ளதோ அந்த கிரகத்தின் காரகத்துவ பலன்களையும் ஜாதகர் அனுபவித்து விட்டார். இது கடந்த கால பலன். அதாவது ஜென்ம ஜாதகத்தில் எந்த கிரகத்தை கோச்சார சந்திரன் கடந்து வந்துள்ளாரோ அந்த கிரகத்தின் காரகத்துவ பலன்களை ஜாதகர் அனுபவித்து விட்டார். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய சந்திரன் மகரத்துல இருக்கார். இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா தனுசை கடந்து வந்திருப்பார். அப்ப தனுசு ராசியில என்ன கிரகம் இருந்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய பலன்களை ஜாதகர் அனுபவித்து இருப்பார். அதுதான் அவருடைய கடந்த கால பலன். அப்ப ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா, கோச்சார சந்திரன் எந்த ஜனனகால கிரகத்தை கடந்து வந்திருக்கோ அதனுடைய பலனை அந்த வந்திருக்கக்கூடிய நபர் அனுபவித்திருப்பார். அப்ப நம்ம எளிமையா கேட்கலாம்,
ஐயா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றதா? ஏன்னா பின்னாடி நம்ம எப்படி கிரகங்களை இணைத்து பார்க்கணுன்றதையும் பார்க்க போகிறோம். ஆகையினால் அப்போ அத பத்தி எப்படின்றத சொல்றேன். இப்போதைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த கிரகத்தை சந்திரன் கடந்து வந்துள்ளதோ, அதனுடைய பலன்களை ஜாதகர் நிச்சயமாக அனுபவித்து இருப்பார். இது கடந்த கால பலன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விதி 3. எந்த கிரகத்தை கோச்சார சந்திரன் சந்திக்க போகிறாரோ, அந்த கிரகத்தின் காரகத்துவ பலன்களையும், பாவக பலன்களையும் ஜாதகர் அனுபவிக்க இருக்கிறார். இது எதிர்கால பலனாகும். முதல்ல சந்திரன் எங்கு நிற்கிறாரோ, அந்த பலன்கள் தான் ஜாதகர் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எந்த கிரகத்தை கடந்து வந்தாரோ, அதை அனுபவித்து விட்டார். எந்த கிரகத்தை சந்திரன் கடக்கப் போகிறதோ, அதை அனுபவிக்க இருக்கிறார். இதுதான் முக்கால பலன்கள். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அடுத்ததாக விதி 4. இம்முறையில் கால நிர்ணயம் செய்வது எளிதாக அமைகிறது. குருவின் பார்வைக்கு கோச்சார சந்திரன் வரும் காலம் ராசியை யூகித்து பலன் சொல்வது ஒரு முறை. குருவினுடைய பார்வைக்கு கோச்சார சந்திரன் எப்பலாம் வந்துட்டு இருக்காருன்றதை பொறுத்து பலன் சொல்வதும் ஒரு முறையாக அமைகிறது. கேட்கப்படும் கேள்வியின் கிரக காரகத்துவத்தினை சந்திரன் தொடும் காலத்தை வைத்து பலன் சொல்வது ஒரு முறை. இவ்விரண்டு முறையும் மிகச் சிறந்த அமைப்பாக சந்திர நாடியில் அமையும். எந்த காரகத்துவம் தொடர்புடைய கேள்வியை வந்திருப்பவர் கேட்கிறாரோ, அந்த கிரகத்தை சந்திரன் தொடும் காலத்தை வைத்து நாம் அவருக்கு பிரதானமாக பலன்களை வெளிப்படுத்தலாம். சந்திரன் கடக்கும் ராசியை பாதத்தை வைத்து எத்தனை நாள், எத்தனை மாதம் என்பது சொல்ல முடியும். அதற்கு முறையான பயிற்சியும், குரு அருளும் மிக இன்றியமையாததாகும். அதாவது இப்போ ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனா சந்திர நாடியில கேள்விய நம்மளே சொல்லிடலாம். இந்த கேள்விக்காக தான் நீங்க இதுக்காக தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க. இது இப்பொழுதுதான் நடக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி இப்ப கடந்த காலத்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எதிர்காலத்துல இப்படி அனுபவிக்க போறீங்கன்றதையும் சொல்லிட்டு, அந்த கேட்க வந்த கேள்வி எப்பொழுது நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அது சந்திரன் கடக்கும் ராசியையும், பாதத்தையும் வைத்து நாட்களில் நடக்குமா? அல்லது மாதத்தில் நடக்குமா? என்பது நிச்சயமாக சொல்ல முடியும். அதற்கு இந்த சந்திரநாடியை முறையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இறையருளும், குரு அருளும் துணை நின்றால் நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும். சிறப்பு விதியாக 5வது விதியாக ஒரு விதி அமைகிறது. எந்த கிரகத்திற்கு 6, 8, 12 கோச்சார சந்திரன் வருகிறதோ, அதன் காரகத்துவங்களுக்கு கண்டம், விரயம் ஏற்படும் அல்லது வளர்ச்சியாக அமையாது. உதாரணத்துக்கு ஒருவர் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அன்றைய தினம் சந்திரன், அப்ப அரசு வேலைக்குரிய கிரகம் பிரதான கிரகமாக இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் எடுத்துக்கிறோம். அந்த வகையில அன்றைய கோச்சார சந்திரன் சூரியனுக்கு 6, 8, 12 அமையும் பொழுது நிச்சயமாக அமைவதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறது. அது சூரியனுக்கு மட்டும் இல்ல, உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம். எந்த கிரகத்திற்கு 6, 8, 12 கோச்சார சந்திரன் வருகிறதோ, அதனுடைய காரகத்துவங்களுக்கு நிச்சயமாக பலன் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். மேற்சொன்ன 4 விதி மற்றும் சிறப்பு விதிகளை பயன்படுத்தி இந்த சந்திர நாடியை நாம் பார்க்கலாம். அதை எப்படி பார்க்க வேண்டும், பார்க்க முறையை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். 1. கோச்சார சந்திரன் எந்த ராசியில் அமர்ந்துள்ளதோ அந்த ராசியை கவனிக்க வேண்டும்.
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோச்சார சந்திரன் மகர ராசியில இருக்கு. அப்ப மகர ராசியில் இருக்கும் பொழுது, அந்த மகர ராசியை நாம் கவனிக்க வேண்டும். இப்ப நம்ம மகரம்னு எடுத்திருந்ததுனால, அடுத்தடுத்த அமைப்புகள் எல்லாத்தையுமே நான் மகர ராசிய வச்சு சொல்லிட்டு வரேன். நீங்க அப்படியே அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகர ராசியில் எந்த கிரகம் உள்ளதோ, அதன் காரகத்துவம் கேள்வியை ஏற்படுத்தும். முதல்ல கோச்சார சந்திரன் எந்த ராசியில இருக்காருன்னு பார்க்கணும். 2வதா அந்த ராசியில் எந்த கிரகம் உள்ளதோ, அதனுடைய காரகத்துவம் கேள்வியை ஏற்படுத்தும். அப்ப இன்றைய கோச்சார சந்திரன் மகர ராசியில இருக்கார். அப்ப அந்த மகர ராசியில் எந்த கிரகம் இருக்கோ, அதனுடைய காரகத்துவமே கேள்வியை ஏற்படுத்தும். இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், 2 கிரகங்கள், 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடைய வீடுகளாக அமையும் பொழுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய மண்டலம், சந்திர மண்டலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரிய மண்டலம் அப்படின்றது சிம்மத்துல தொடங்கி மகரம் வரைக்கும் இருக்கிறது சூரிய மண்டலம். கடகத்திலிருந்து கும்பம் வரைக்கும் இருக்கிறது சந்திர மண்டலம். ஆகையினால், இப்ப இன்றைய கோச்சார சந்திரன் மகர ராசியில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். ஆகையினால கேள்வி சூரிய மண்டலத்தில் அமைகிறது அப்படின்னு எடுத்துட்டு, அதற்கான பலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, இப்போ உதாரணத்துக்கு நம்ம மகர ராசி எடுத்திருக்கிறதுனால, மகர ராசி எந்த கிரகம் பார்க்கிறதோ, அதன் கிரக காரகத்துவம் தொடர்புடையான கேள்வியை ஏற்படுத்தும். முதல்ல எந்த ராசியில இருக்காரோ, அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவம் கேள்வியாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கேள்வியானது சூரிய மண்டலமா, சந்திர மண்டலமான்னு பொறுத்து 2வது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 3வது சந்திரன் இருக்கக்கூடிய ராசி எந்த கிரகம் பார்க்கிறதோ, அதன் தொடர்புடைய கேள்வியாக அமையும். 4வது எந்த ராசியை அல்லது எந்த கிரகத்தை சந்திரன் சந்தித்து விட்டு வந்ததோ, அந்த கிரக காரகத்துவம் தொடர்புடையான கேள்வியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன், கோச்சார சந்திரன் சுக்கிரனை தொட்டுட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப சுக்கிரனுடைய காரகத்துவம் தொடர்புடைய கேள்வி இருக்கும். வீடு, மனை, வாகனம் தொடர்புடையது. இப்படியே வந்திருக்கக்கூடிய நபர் கேட்பார். 5வதாக எந்த ஜனனகால கிரகத்தை சந்திரன் தொடப்போகிறதோ, அதன் கிரக காரகத்துவம் தொடர்புடையான பிரச்சனை வரப்போகிறது என்று அர்த்தம். மேற்சொன்ன இந்த 5 நிலைகளை கொண்டு நாம் சந்திர நாடியை பார்க்கலாம். 1, மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். 1, கோச்சார சந்திரன் எந்த ராசியில் அமர்ந்துள்ளதோ, அந்த ராசியை கவனிக்க வேண்டும். 2வது, அந்த ராசியில் எந்த கிரகம் உள்ளதோ, அதனுடைய காரகத்துவம் கேள்வியாக அமையும். 3வது, எந்த ராசியில் சந்திரன் இருக்கிறதோ, அந்த ராசியை பார்க்கும் கிரகத்தின் அடிப்படையில் கேள்விகள் அமையும். 4வது, எந்த ராசியை சந்திரன் அல்லது எந்த கிரகத்தை சந்திரன் கடந்து வந்துள்ளதோ, அதனுடைய கேள்வியாக இருக்கும். அடுத்ததாக எந்த கிரகத்தை தொட இருக்கின்றதோ, அது தொடர்புடையான பிரச்சனை ஜாதகருக்கு வர இருக்கிறது என்பதை வைத்து நாம் இதை எளிமையாக பலன் கூற முடியும். இந்த சந்திர நாடியில் பலன்களை வெளிப்படுத்துவதற்கு மேலும் சில விவரங்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். 1, கோச்சார சந்திரன் ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகத்தை தொட்டு வந்துள்ளது, அதாவது எந்த கிரகத்தை கடந்து வந்துள்ளது. 2வதாக கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தினோடு தொடர்பு பெற்றுள்ளது. 3வது, கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தின் பார்வைக்கு உட்பட்டுள்ளது. 4வது, கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை தொட இருக்கின்றது. 5வது, தற்பொழுது கோச்சார சந்திரனுடன் எந்த கிரகம் உள்ளது.
ஆகிய நிலைகளை கொண்டு நாம் ஆய்வினை மேற்கொண்டோமே ஆனால் சந்திரனாரினுடைய முறையில் மிக எளிமையாக பலன்களை வெளிப்படுத்த முடியும். சந்திரநாடி முறையில் சம்பவங்களை எல்லா கிரகங்களையும் வைத்து பலன் சொல்வதை விட மனதையும் உடலையும் ஆட்டி வைக்கக்கூடிய இந்த சந்திரனை வைத்து மட்டுமே கூறுவது சந்திரநாடி. பார்க்கும் நாளில் வரும் நபர் சந்திரன் ஆகிறார். யார் ஒருவங்க அன்னைக்கு ஜாதகம் பார்க்க வராங்களோ அவரே சந்திரன் ஆகிறார். பார்க்கின்ற கிரகங்கள், இணைந்த கிரகங்கள், கேள்வி நபரின் பிரச்சனைகளையும் தெரிவிக்கிறது. சந்தித்து விட்ட கிரகங்கள் கேள்வியாளர் சந்தித்து வந்த பிரச்சனைகளை காட்டுகிறது. சந்திக்க போகும் கிரகங்கள் கேள்வியாளர் சந்திக்க போகும் பிரச்சனைகளை காட்டுகிறது. கோச்சார சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்கும் கிரகங்கள் எதிர்கால சம்பவத்தை தெரிவிக்கும். திரிகோணம்னா 1, 5, 9 கோச்சார சந்திரனுக்கு திரிகோணத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்றத வச்சு அவருடைய எதிர்கால சம்பவங்களை நாம் தெரிவிக்க முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வியை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்கள் கோச்சார நிலை என்ன, தற்பொழுது ஜனனகால கிரகங்கள் தற்பொழுது கோச்சார ரீதியாக எப்படி உள்ளது என்பதையும் வைத்து நாம் இந்த சந்திர நாடியின் மூலம் பலன்களை வெளிப்படுத்தலாம். சரி, இந்த பலன்களை எப்படி நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு கிரகம் தனது நட்பு கிரகங்களுடன் சேரும் பொழுது ஜாதகருக்கு சந்தோஷத்தையும், தனது பகை கிரகங்களோடு சேரும் பொழுது கஷ்ட நஷ்டங்களையும் கொடுக்கும். ராகு கேதுகள் கோச்சாரத்தில் அனைவரையுமே பகை கிரகங்களாக கருதி கஷ்ட நஷ்டங்களை மட்டுமே தருகிறது. ஜனன ஜாதகத்தில் பகைமையின் அளவு மாறுமே தவிர பகைமை மாறாது. நம்ம பராசர முறை பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், ஸ்திரத்திற்கு 9ஆம் இடம், உபயத்திற்கு 7ஆம் இடமாக அமைகிறது. ஒரு வீட்டை விட வீட்டில் நிற்கும் கிரகம் பலம் என்பதால் பாதகஸ்தானங்களில் நிற்கும் கிரகம் பாதகம் தரும். பாதகஸ்தானத்தில் கிரகமின்றி இருப்பது நல்லது. இந்த பாதகங்கள் என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். பிடிக்காத செயலை செய்ய வைக்கும், செய்யாத செயலால் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வைக்கும், நல்லதே செய்தாலும் தீமையை செய்யும், சூழ்நிலை ரீதியாக மாற்றிவிடும். ஆகையினால் இந்த பாதகஸ்தானங்களை கோச்சார சந்திரன் நெருங்கும் பொழுது பாதகத்தினுடைய தன்மையை ஏற்படுத்துகிறது. கோச்சார சந்திரன் இருக்கும் ராசியின் நோய்க்கும் அறுவை சிகிச்சைக்கும் மருத்துவம் செய்யக்கூடாது. கோச்சார சந்திரன் இருக்கும் ராசியின் நோய்க்கும் அறுவை சிகிச்சைக்கும் மருத்துவம் செய்யக்கூடாது. இன்றைய கோச்சார சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியில இருந்துட்டு இருக்கார். அப்ப மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி என்ன உடல் பாகங்களை குறிக்குதோ அதற்குண்டான நோய்க்குரிய மருத்துவத்தையும் சரி, அறுவை சிகிச்சையும் சரி நாம் செய்தல் கூடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதை நம்ம ஜாதகம் எழுதும் பொழுது கற்பு நாள் அப்படின்னு ஒண்ணு எழுதுவோம். அப்போ எழுதும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜாதகர் பிறந்த ஜென்ம நாள், ஜென்ம திதி, ஜென்ம நட்சத்திரம், அனுஜென்மம், திரிஜென்மம், இந்த எல்லா நாட்கள்லயும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, திருமணம் தொடர்பான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றத நம்ம உயர்நிலையில ஜாதகம் எழுதும் பொழுது கற்பு நாள் அப்படின்ற இடத்துல எழுதியிருப்போம். அதே மாதிரிதான் இங்க
கோச்சார சந்திரன் எந்த ராசியில பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த ராசி தொடர்புடைய நோய்க்கும் அறுவை சிகிச்சைக்கும் மருத்துவம் செய்தல் கூடாது. ஜென்ம ஜாதகத்தில் உள்ள எந்த கிரகத்திற்கும் கோச்சார சந்திரன் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது வருபவர் ஜோதிடரை சோதிக்க மட்டுமே வருவார். அதாவது ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாருன்னா அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகத்திற்கும் அன்றைய கோச்சார சந்திரன் தொடர்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னா வந்திருக்கக்கூடிய நபர் ஜோதிடரை சோதிக்க வந்திருக்காருன்னு அர்த்தம். ஜென்மகால சந்திரனை எந்த கோச்சார கிரகம் தொடர்பில்லாத காலத்தில் வரும் நபர் கேள்வியின்றி ஜோதிடரை சோதிக்க மட்டுமே வருவார். ஏன்னா ஜோதிடர்களுக்கும் எல்லா விஷயங்களும் உண்டு. ஆகையினால் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர்லாம் வந்து இவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்லாம் பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆகையினால் அவருடைய ஜனனகால கிரகங்களை இந்த கோச்சார சந்திரன் எந்த வகையிலும் தொடர்பு பெறலன்னா அன்னைக்கு அவருக்கு நம்ம டைம் பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த சந்திரநாடியில் பலன் காணும் பொழுது இதனுடைய பலன்கள் எப்படி வெளிப்படுத்தும் கிரகங்கள் என்று பார்க்கலாம். சந்திரனுடன் தொடர்பு பெறும் கிரகங்களுடைய பலம் அறிய கீழ்கண்ட நிலைகளை நாம் பயன்படுத்தலாம். 1. கோச்சார சந்திரனோடு சேர்ந்துள்ள கிரகம் முதலில் பலன் தரும். என்னைக்கு ஜாதகம் பார்க்க வராரோ அன்றைய தினத்தில் கோச்சார சந்திரனோடு எந்த கிரகம் தொடர்பு பெற்றிருக்கோ அந்த கிரகம் முதலில் பலன் தரும். 2. கோச்சார சந்திரனுக்கு 7ல் உள்ள கிரகம் இரண்டாவதாக பலன் தரும். முதல் விதி கோச்சார சந்திரனோடு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் முதல்ல பலன் தரும். இரண்டாவதாக கோச்சார சந்திரனுக்கு 7ல எந்த கிரகம் இருக்கோ அது இரண்டாவதாக பலன் தரும். 3. கோச்சார சந்திரனை சிறப்பு பார்வைகளால் பார்த்த கிரகங்கள் மூன்றாவதாக பலன் தரும். கோச்சார சந்திரனை சிறப்பு பார்வை, ஏன்னா எல்லா கிரகத்திற்குமே 7ஆம் இடம் 7வது பார்வை என்பது பொது. அப்ப சிறப்பு பார்வை அப்படின்னா 3 கிரகங்களுக்கு செவ்வாய், குரு, சனி. அப்ப செவ்வாயோ இல்லைன்னா குருவோ இல்லைன்னா சனியோ சிறப்பு பார்வையால் பார்த்தால் அவை மூன்றாவதாக பலன்களை தரும். 4. வக்ர கிரகம் அல்லது வக்ரம் இல்லாத கிரகங்கள் செயல்படும். 4வதாக பாத்தீங்க அப்படின்னா வக்ர கிரகங்கள் அதற்குண்டான பலன்களை தரும். இவ்வாறாக மேற்சொன்ன 4 நிலையின் அடிப்படையிலேயே இந்த சந்திர நாடியானது நமக்கு பலன்களை வெளிப்படுத்தும். அது மட்டுமின்றி ஜாதகங்கள் வெளிப்படுத்துவதில் மாந்தி என்பவரும் நமக்கு பிரதானமாக அமைவதால் இந்த மாந்தியை எப்படி சந்திரநாடியோடு தொடர்பு படுத்துவது என்பது பார்க்கலாம். நாம் நம்முடைய ஜாதகங்களில் குளிகனை தான் மாந்தி என்று அழைக்கின்றோம். குளிகன் காலத்தில் நடக்கும் செயல் எதுவாயினும் திரும்ப திரும்ப நடக்கும் என்பது விதி. சந்திரனும் அதுபோல ஏற்ற இறக்க குணம் உள்ளதால் இருவரும் இணைந்தால் பல செயல்கள் திரும்ப திரும்ப நடக்க வாய்ப்புண்டு. ஏன்னா சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு 2 அம்சங்கள் இருக்கிறதுனால செயல்கள் மாறி மாறி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குளிகன் அப்படின்றதுனால அந்த குளிகன் காலத்துல நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆகையினால் இவர்கள் இருவரும் ஒரு சேரும் பொழுது பல செயல்கள் திரும்ப திரும்ப நடக்கும். 10 பாதகாதிபதிகளுக்கு ஒரு அஷ்டமாதிபதி சமம். 10 அஷ்டமாதிபதிகளுக்கு ஒரு கேது சமம். 10 கேதுவிற்கு ஒரு ராகு சமம். 10 ராகுவிற்கு ஒரு மாந்தி சமம். அப்படின்னா மாந்தியினுடைய தன்மை எவ்வளவு
விசேஷம் பொருந்தியது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜனனகால மாந்தியை கோச்சார சந்திரன் தொட்டாலும் மாந்திக்கு நேர் எதிரில் 7ல் கோச்சார சந்திரன் இருந்தாலும் மரணம் பயம் பற்றியோ மரணத்தை பற்றியோ பெரிய கண்டத்தை பற்றியோ தொடர்புடைய கேள்வியாக ஜாதகரனுடைய கேள்வி அமையும். திரும்ப ஒரு முறை சொல்றேன். ஜனனகால மாந்தியை கோச்சார சந்திரன் தொட்டாலும் மாந்திக்கு 7ல் கோச்சார சந்திரன் இருந்தாலும் மரண பயம் பற்றியோ மரணத்தை பற்றியோ பெரிய கண்டத்தை பற்றியோ ஜாதகரனுடைய கேள்வி அமையும். இந்த நேரத்துல வரக்கூடியவர் அதாவது விஷமருந்தி மிகவும் பயந்த நிலையில் இருப்பவராக இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர் பத்தி கேட்பார். கடுமையான அவமானத்தால் குறுகி உள்ளவர், ஜெயிலுக்கு போய் வருத்தமடைந்த நிலையில் உள்ளவர், காணாமல் போனதற்கு பதைத்து வந்தவர், என் பொருள் காணாம போச்சுன்னு பதபதப்பா வரவர், இறப்பு செய்தியோடு வருபவர்கள், இறந்தவர்களை பற்றி கேட்பவர்கள், மரண கண்டத்தில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களை பற்றி கேட்பவர்கள் என பல நிலையில் துக்க நிலையில் கொண்டவர்கள் மட்டுமே இந்த நேரத்தில் வருவார்கள். அதாவது மாந்தியினோடு இந்த கோச்சார சந்திரன் தொடர்பு பெறும் பொழுது மேற்சொன்ன நிலையில இருப்பவங்க தான் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கும் வருவாங்க. கேள்விகளும் அது தொடர்புடையதாக இருக்கும். இந்த சந்திரன் மாந்தி பொறுத்தவரை மாதுர் வர்க்க கண்டங்கள், தோஷங்கள், மாதுர் வர்க்க சாபங்களை சுட்டிக்காட்டும். மாதுர்னா தாயார். எனவே அவர்களோடு தொடர்புடைய இந்த தோஷங்களை பற்றியும் அது தொடர்பான விவரங்களை பற்றியும் இந்த சந்திரன் மாந்தி தொடர்பு நமக்கு தெரிவிக்கிறது. ஜனனகால கிரகங்களில் எந்த கிரகம் மாந்தியின் தொடர்பில் உள்ளதோ அதே கிரகம் கோச்சாரத்தில் மாந்தியின் தொடர்பில் இருந்தால் அந்த கிரகத்தின் காரகத்துவ நோய்கள் மாரகத்தினுடைய தன்மையதாக அமையும். இதை கோச்சார சந்திரன் சுட்டிக்காட்டும் பொழுது சொன்னால் மட்டுமே சரியாக இருக்கும். ஜனனகால சந்திரன் மீது அல்லது பார்வையின் மீது கோச்சார மாந்தி பயணிக்கும் காலத்தில் ஜாதகருக்கு நோய் இருந்தால் அந்த நோய் இறப்புக்கு காரணமாக அதாவது மாரக நோயாக இருக்கும். மாந்தி எந்த பாவகத்தில் அமைகிறதோ அந்த பாவகம் நிச்சயமாக கோச்சார சந்திரன் தொடர்பு ஏற்படும் பொழுது பாதிக்கப்படுகிறது. அடுத்ததாக இப்ப நம்ம ஜாதகம் பார்க்க வந்திருக்கார். அந்த பார்க்க வந்தவருக்கு எந்த மாதிரியான கேள்விகளை நம்மிடத்தில் கேட்பார் அப்படின்றத நம்ம எளிமையா இந்த சந்திரநாடின் மூலியமா நம்ம சொல்லிட முடியும். கோச்சார சந்திரன் ஜனனகால எந்தெந்த இடத்தில் வந்தால் எப்படி கேள்விகள் அமையும் என்பதை பார்க்கலாம். கோச்சார சந்திரன் 1, 5, 9 தொடர்பு பெறும் பொழுது உயிர் பற்றான கேள்விகளை ஜாதகர் கேட்பார். 4, 7, 10 வரும் பொழுது பொருள் பற்றான கேள்விகளை ஜாதகர் கேட்பார். 3, 6, 8, 12 ஆகிய இடங்களோடு தொடர்பு பெறும் பொழுது நடைபெறாத விஷயங்களை பற்றி வரக்கூடியவர் கேட்பார். இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினசரி ஜாதகம் பார்க்க வரும் பொழுது நம்ம இதை பிரயோகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நாளடைவில் நம்ம எளிமையா இதை தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் அதாவது அடியனுடைய குருநாதர் பார்த்த ஜாதகத்தை பாத்தீங்க அப்படின்னா நம்ம குழுவுல பதிவிட்டு இருக்காங்க. முதல் ஜாதகத்தை பாருங்க. முதல் ஜாதகத்துல அன்றைய தினம் வந்திருந்த நபர் திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார்.
அவருடைய கேள்வி, திருமணம் தொடர்புடைய கேள்வியாக அமைந்திருக்கு. அவர் கேட்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கும்ப லக்னம், 7ஆம் இடத்துல அதிபதி சூரியன் 3ல் போய் உச்சமாயிருக்கார். கேள்வி கேட்க வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, 25/9/2025 அன்றைய தினம் சுவாதி 3ஆம் பாதத்துல சந்திரன் பயணிச்சுட்டு இருக்கார். அவருடைய ஜனனகால சந்திரனும் அங்கதான் இருக்கு. சந்திரனுக்கு 7ஆம் அதிபதியாக ஏன்னா சந்திர நாடிய வச்சு நம்ம பார்க்கிறோம்னா, சந்திரன பிரதானப்படுத்தி பார்க்கிறோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது, சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அவருடைய ஜனன ஜாதகத்துல ஆட்சி பெற்றிருக்கார். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா, அதே செவ்வாயோடு தொடர்பு பெற்றிருக்காங்க. கோச்சார சந்திரன் ஜனனகால சந்திரன் மீது பயணிச்சிட்டு இருக்கு. வந்திருக்கக்கூடிய ஜ நபர் அவருக்கு எப்பொழுது அதாவது திருமணம் நடக்குமா என்ற கேள்வி பிரதானப்படுத்துகிறார். இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். சந்திரன் ஓடு தொடர்பு பெறும் கிரகங்களை பொறுத்து அதனுடைய பலன்கள் வெளிப்படுத்தும். ஆகையினால் மேற்கண்ட ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா அப்படின்றது தான் கேள்வி. அப்ப ஜனனகால ஜாதகத்தோடு கோச்சார ஜாதகத்தை நம்ம தொடர்பு படுத்துறோம். அப்ப தொடர்பு படுத்தும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிரக காரகத்துவங்கள் அப்படின்றத நம்ம எடுத்து அதன் மூலியமா தொடர்பு படுத்தி பார்க்கும் கிரகங்கள், மேற்சொன்ன 5 விதிகள் அதெல்லாம் பயன்படுத்தி தான் பார்க்கணும். அப்ப இந்த ஜாதகருக்கு நடக்குமா திருமணம் அப்படின்றது தான் விஷயம். சந்திரன் ஜனனகால சந்திரன கோச்சார சந்திரன் தொட்டுட்டு இருக்கார். ஆகையினால் நடக்கும். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கேட்ட ஜாதகருக்கு பதிலாக அவருடைய சகோதரருக்கு முதலில் நடக்கும். 2வது தான் கேட்க வந்த ஜாதகருக்கு நடக்கும். ஏன்னா முதல்ல பிரதானமாக அமைகிறது அவருடைய சகோதர ஸ்தானம். லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியும், அவருடைய 7ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று அங்கு அமையும் பொழுது, ஜாதகரை விட ஜாதகருடைய சகோதரருக்கே முதல்ல திருமணம் பூர்த்தியாகிறது. அப்ப இந்த மேற்கண்ட ஜாதகருக்கு எப்போ அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 2026ல மே மாசம் 27, 28 ஆகிய காலகட்டங்கள்ல நிச்சயமா அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். மேற்சொன்ன விதிகள இந்த உதாரண ஜாதகத்துக்கு நீங்க பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்றது தெரிந்திருக்கும். நீங்க அத ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் உங்களிடத்தில் அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர நாடியில பலன்கள் எப்படி வெளிப்படுத்துறது? இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் எளிமையா எப்படி பலன் எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கு 2 விதிய சொல்லி, இந்த சந்திர நாடிய பார்க்கறதுக்கு நான் அடியேன் தெரிவிக்கிறேன். 1 ஜனனகால சந்திரனிலிருந்து கோச்சார சந்திரன் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது, ஜாதகர் கேட்கும் கேள்விக்கான பலன்கள் நிச்சயம் நடக்கும். திரும்ப ஒரு முறை சொல்றேன். ஜனனகால சந்திரனிலிருந்து கோச்சார சந்திரன் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் பிரவேசிக்கும் பொழுது, ஜாதகருக்கு அவர் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கான பலன்கள் நடக்கும். மற்ற இடங்களில் வரும்பொழுது கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அல்லது நடைபெறாமல் இருக்கும்.
அதை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 6ஆம் இடம் என்பது எதை சுட்டிக் காட்டுகிறது? நோய், கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை இப்படிலாம் நம்ம சொல்றோம். அதே வகையில் இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. ஒவ்வொரு பாவகம் தான் அதற்கு எதிரி பாவகமா அமையுது. உதாரணத்துக்கு ஜாதகர் நல்லவரா, கெட்டவரான்னு நம்ம எத வச்சு சொல்றோம்? லக்னத்த வச்சு தான் சொல்றோம். லக்னம் அமையக்கூடிய விதம், லக்னம் பெறக்கூடிய பலம், பலவீனத்தை பொறுத்தும் லக்னாதிபதி அமையக்கூடிய விவரங்களை வைத்து தான் ஒரு ஜாதகர் நல்லவரா, கெட்டவரான்னு சொல்றோம். அப்ப 6ஆம் இடம் நோயை குறிப்பிடுது அப்படின்னா, அப்ப அந்த நோய்க்குரிய மருத்துவம், மருந்தை குறிப்பதும் 6ஆம் பாவம் தான். ஆகையினால், அப்ப 6ல சந்திரன் பயணிக்கிறாருன்னா, நோய் தொடர்பான விஷயங்களுக்கு நம்ப நோய்க்குரிய மருந்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அது நல்லாவே அமையும். நல்லபடியாக அந்த ஜாதகருக்கு பலனை தரும். ஆகையினால், ஒருத்தருக்கு பலன்கள் எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இ இடங்களில் ஜனனகால சந்திரனிலிருந்து கோச்சார சந்திரன் பயணிக்கும் பொழுது, ஜாதகர் நினைத்து வந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். மற்ற இடங்களில் பயணிக்கும் பொழுது தாமதமாகவோ அல்லது நடக்காமலோ போய்விடும். இதை வைத்து நம்ம சந்திரநாடி பிரகாரம் மிக எளிமையாக பலன்களை வெளிப்படுத்த முடியும். இதே சந்திரநாடிய வச்சுட்டு திருமண பொருத்தத்தையும் நம்ம கணிக்கலாம். அடியேன் பார்த்தீங்கன்னா, குழுவுல 2 ஜாதகங்கள பதிவிட்டிருக்காங்க. அதுல முதல் ஜாதகத்தை பாருங்க. அந்த முதல் ஜாதகத்துல பார்த்தீங்க அப்டின்னா, திருமண பொருத்தம்னாலே பெண்ணினுடைய ஜாதகத்த தான் பிரதானப்படுத்தி பார்க்கணும். ஆகையினால் பெண் ஜாதகத்திலிருந்து ஆண் ஜாதக சந்திரன் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் பொருத்தம் உள்ளது. நம்ம பராசரர் முறையில போயிட்டு பாவக ஆய்வெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்களுடைய தசாபுத்திகள் எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, தசவித பொருத்தம்லாம் பார்த்துட்டு, அப்படிலாம் எடுத்துட்டு வரத விட ரொம்ப எளிமையா சந்திர நாடியில, பெண்ணுடைய ஜாதகத்திலிருந்து ஆணுடைய ஜாதகம் 2ல இருக்கக்கூடிய சந்திரன மட்டுமே எடுத்து, பெண் ஜாதக சந்திரன்லருந்து ஆண் ஜாதக சந்திரன் எங்க இருக்கார்? 1, 3, 5, 7, 9, 11ல இருந்தால் பொருத்தம் உள்ளது. முதல்ல இருக்கக்கூடிய உதாரண ஜாதகத்த கவனிங்க. இருவருக்கும் பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து 4, 10ஆ தான் இருக்கும். ஆனா, அவர் பாவக ரீதியாக மாறி 3, 9ஆக அமைவதால், அந்த முதல் உதாரண ஜாதகத்தில இருக்கக்கூடிய பொருத்தத்தில, அவர்கள் இருவருக்கும் பொருத்தம் உள்ளது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, 2வது உதாரண ஜாதகத்தை கவனியுங்க. அந்த 2வது உதாரண திருமண பொருத்த ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, வதுவுக்கும், வரனுக்கும் அதாவது பெண்ணுக்கும், ஆணுக்கும் உண்டான அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா, 4, 10ஆக இடம்பெறுகிறது. ஆகையினால் சந்திரநாடி முறையில் அவர்களுக்கு பொருத்தம் அமையவில்லை. இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இன்னொன்னையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். திருமணம் என்பது எத்தனையோ விஷயங்களுக்காக நம் முன்னோர்கள் வகுத்திருந்தாலும், அது மனமும், உடல் சார்ந்த விஷயமாகவும் அமைவதில் எந்த விதமான யாருக்கும் ஐயமும் கிடையாது. ஆகையினால், திருமண வாழ்க்கையால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரதானமா அமைகிறது தாம்பத்தியம் என்பதும். அந்த தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதும் இந்த சந்திரநாடியமாக நம்மைப்படுத்தியும், இருவரும் நிறைவா அமையும் பொழுது இருக்குமே பல்வேறு
அந்த தேவையும் பொறுத்த சந்திரனாடி கொண்டு வெண்சகத்திலிருந்து சந்திரன் 3, 5, 7, 9 ஆகிய இடங்களில் இருந்தால் அவர்களுக்கு நிறைவான தாம்பத்தியம் அமைகிறது. மற்ற இடங்களில் அமையும் பொழுது ஒருவருக்கு விருப்பம் இருக்கு, மற்றொருவருக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் ஒரு நிறைவற்ற தன்மையே இந்த சந்திரன் அளிப்பதால் அவர்களுக்கு மன வாழ்க்கையில் சிக்கல்களும் ஏற்படுகிறது. எனவே இப்படியாகவும் நாம் இந்த சந்திரநாடி முறையில் எளிமையாக இந்த திருமணத்திற்குண்டான விஷயங்களையும் பார்க்க இயலும். அது மட்டுமின்றி நம்மளுடைய நிறுவனத்தில் தற்பொழுது சந்திரநாடி இணைக்கப்பட்டு ரொம்ப அற்புதமாக உதாரண ஜாதகங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இடம்பெற்றிருக்கிறது. அடியேன் சொன்ன, அதாவது அடியேனுக்கு என்னுடைய குருநாதர் சொன்னதை வைத்து தெரிவித்திருக்க, அதை கொண்டும் தாங்கள் பயன்படுத்தி இந்த சந்திரநாடியை தினசரி ஜாதகங்களை பார்க்கும் பொழுது பயன்படுத்தினால் எளிமையாக பலன்களை எந்த விதமான கணித முறையின்றியும் எளிமையாக வெளிப்படுத்த முடியும். அது மட்டும் கிடையாது, 2ஆம் இடம் என்பது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உணவு இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய இடம். அதாவது 2ஆம் இடம்ன்றது நேத்திரம், நாம் உண்ணக்கூடிய உணவு இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ ஒருத்தர் என்ன உணவு உட்கொண்டார், என்ன உடை அனுபவிப்பார், அதாவது அணிந்திருப்பார், அன்றைய நாள்ல அவர் என்னென்ன விஷயங்களை சந்திக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் பிரதானமாவே இந்த சந்திரநாடின் மூலியமா நம்ம வெளிப்படுத்தலாம். அதற்கு என்ன பண்ணணும்னா கோச்சாரத்தை ரொம்ப நம்ம ஆழமா கவனிச்சுட்டு வரணும். வரும்பொழுது ரொம்ப எளிமையா அவர் என்ன சாப்பிட்டு இருக்கார் வரும்பொழுதே கேட்கலாம். ஐயா வரும்பொழுது இன்னைக்கு என்னங்கய்யா காலையில இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் சாப்பிட்டு வந்தீங்களா? அவருக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடும். என்னங்கய்யா உங்களுடைய மகளுடைய திருமணத்தை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா? வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிக்க வந்திருக்கீங்களா? இப்படியாக நம்ம வரவரை என்ன பண்ணலாம், ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சந்திரநாடியை பிரயோகப்படுத்தும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள இயலும். ஆகையினால் மேலும் தாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த சந்திரநாடியை பயன்படுத்தி எளிமையாக பலன்களை வெளிப்படுத்துவதற்கு இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டுமாய் கூறி, இத்துடன் இந்த வகுப்பை பூர்த்தி செய்து கொள்கிறேன். அடியேனுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நமது ஐயா அவர்களுக்கு, நிறுவனர் ஐயா அவர்களுக்கு அடியேனுடைய சிரம் சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பை இத்தோடு பூர்த்தி செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.